பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான ரெஹோபோத் விசுவாச குடும்பத்தாரே, 2 மாதங்களாக நாம் யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய செய்தியை நம் வாயிலாக கேட்போம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் சபை திறப்பதற்கு ஒரு ஆயத்தமான காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனையின் வேளையில் நாம் எல்லோரும் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நம் அனைவரும் குடும்பமாக ஜெப நிலையில் கடந்து வருவோம். சபையின் மூப்பர் அவர்கள் இப்பொழுது வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்து ஆரம்பித்து வைக்கும்படியாக அன்பாய் கேட்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி ஆராதனை நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலும் கூட உம்மோடு கூட கிட்டி சேரும்படியாய் நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியாய் ஆண்டவரே, ஒரு இருள் சூழ்ந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் எங்கெல்லாம் கூடி நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி ஆராதனைகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றி போட்ட தேவன், கொடலானவைகளை செவையாக்கின தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களையும் நேரங்களையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய் என்று சொல்லி அந்த பாடலை நாம் இப்பொழுது பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் குடும்பமாக யாவரும் வந்து இந்த பாடல் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்வோம். Thank you, Lord. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். Thank you, Lord Jesus. விண்ணில் உன்னை சேர்த்திடவே மண்ணில் உதித்தார், கண்ணீர் யாவும் போக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணில் உன்னை சேர்த்திடவே மண்ணில் உதித்தார், கண்ணீர் யாவும் போக்கிடவே செந்நீர் வடித்தார். பாலைவனமாம் பாரிலே உன்னை சோலைவனமாக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
பாடுவோம். என்றென்றுமாய் அவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வில் அவர் போதுமே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய், நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய், நம் தேவனை என்றுமாய். Thank you, Jesus. நன்றி அப்பா. என்றென்றுமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே, நோய்களை எல்லாம் நீக்கினீரே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடக்கும், நீதிபரர் இயேசுவை நித்தம் துதிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடக்கும், நீதிபரர் இயேசுவை நித்தம் துதிப்பாய். வழுவாமலே காத்திடுவார், வாழ்நாளெல்லாம் துதிப்பே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய், நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய், நம் தேவனை என்றுமாய். பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய், நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய், நம் தேவனை என்றுமாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. கள்ளமில்லாத கல்வாரி அன்பு கள்ளனின் இதயத்தை கரைத்திட்டதே. கள்ளமில்லாத கல்வாரி அன்பு கள்ளனின் இதயத்தை கரைத்திட்டதே. கல்லான என் உள்ளம் கரைந்திட்டதே. கல்லான என் உள்ளம் கரைந்திட்டதே. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றுமே புரியவில்லை. பாவியன் மீது
எனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காய் எந்தனின் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன், எந்தனின் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களை கண்ணீர் புரண்டோடுதே. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களை கண்ணீர் புரண்டோடுதே. மெய்யான அன்பை நான் தேடி அலைந்தேன், எங்குமே காணவில்லை. மெய்யான அன்பை நான் தேடி அலைந்தேன், எங்குமே தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. ஒன்றுக்கும் உதவா என்னையும் தேடி இயேசு என் வாழ்வில் வந்தார். ஒன்றுக்கும் உதவா என்னையும் தேடி இயேசு என் வாழ்வில் வந்தார். என்னையும் அழைத்தார் தம் சேவைக்காய், என்னையும் அழைத்தார் தம் சேவைக்காய். உண்மையாய் ஊழியம் செய்திடுவேன், உண்மையாய் ஊழியம் செய்திடுவேன். அப்படி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. கள்ளமில்லாத கல்வாரி அன்பு கல்லனின் இதயத்தை கரைத்திட்டதே. கள்ளமில்லாத கல்வாரி அன்பு கல்லனின் இதயத்தை கரைத்திட்டதே. கல்லானையின் உள்ளம் கரைத்திட்டதே, கல்லானையின் உள்ளம் கரைத்திட்டதே. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்பா, கல்லான என்னுடைய இருதயத்தை உம்முடைய அன்பு தொட்டதபடினாலே அது கரைந்து போயிற்றப்பா. கல்வனின் இருதயத்தை கரைந்து போக செய்து விட்டதப்பா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, ஹalleluya. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி. உம்முடைய அன்பினாலே எங்களை காப்பாற்றி வருகிறதற்காக நன்றி. உம்முடைய அன்பினாலே எங்களை நிற்க வைத்ததற்காக நன்றி அப்பா. இந்த அன்பை எப்பொழுதும் தியானித்து உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகியும் ராஜா. இந்த காலவேளையில் எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. இந்த காலவேளையில் எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில் நீர் எங்களை அபிஷேகியும் ராஜா. ஓ ஹalleluya. இதுவரை நடத்தினவர்
இனிமேலும் எங்களை நடத்துவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்லான என் இதயத்தை உடைத்த உம்முடைய அன்பு தொடர்ந்து என்னை நொறுக்கட்டும், என்னை உமக்கு நேராக உருவாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிறைய இந்த ஆராதனை வேளையை பொறுப்படுத்தி தொடர்ந்து எங்களுக்கு நடத்தித்தார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஒரு வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முழுவதும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவையெல்லாவற்றினின்றும் கர்த்தரை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியா நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு. அவைகள் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட ஒரு வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்திலேயே முக்கியமான ஒரு வேத பகுதி. அப்படி என்னவென்றால், புதிய ஏற்பாடு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனால் அநேக நிருபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும், எப்படி நித்திய ஜீவனை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை அனைத்தையும் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தேவன் நமக்கு விளங்க பண்ணி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பொதுவாக இந்த நிருபத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில்
கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து நேரடியாக வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன், மற்ற ஆங்கிலம், மற்ற மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கைகளிலே தமிழ் பைபிள் இருக்கிறது. கிரேக்க மொழியிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் இந்த தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்லியிருக்கிறார்கள், கடைசி காலங்களில் சமாளிக்க முடியாத கொடிய துன்ப நாட்கள் வரும் என்று எழுதியிருக்கிறார். நல்லா கவனிங்க, சமாளிக்க முடியாத கொடிய நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை இதுவரைக்கும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பார்க்கும் பொழுது நம் தேசத்திலே கொரோனா என்ற வியாதியின் தாக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சிலருக்கு இந்த வார்த்தை பிடிக்காத வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி உலகம் முழுவதும் பரவலாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை, அந்த பெயரை கேட்டாலே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை இது கொடிய நாட்கள், சமாளிக்க முடியவில்லை. ஒருவேளை ஒரு வீட்டிலே மரணம் நேர்ந்திருந்தால் இந்த வார்த்தை ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். உண்மையாகவே தாங்கிக் கொள்ள முடியாத கொடிய காலங்கள் வரும் என்று அன்றைக்கு தன்னுடைய உத்தம குமாரனாகிய, உத்தம சீஷனாகிய, உத்தம விசுவாசியாகிய தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதினார். இந்த தீமோத்தேயு இந்த நிருபத்தை மிக கவனமாக பாதுகாத்தார். ஏனென்று சொன்னால் இது புகழ்பெற்ற தேவனுடைய மனுஷனுடைய இறுதி வார்த்தைகள். பவுல் அப்போஸ்தலன் ஆவிக்குரிய பெரிய மேன்மையில் வளர்ந்த ஒரு மனிதராகவும், நுண்ணிய அறிவுடையவராகவும், உருக்கம் நிறைந்த இதயமுடையவர்களாகவும் அவர் காணப்பட்டார் என்று பரிசுத்த பவுலை குறித்து தீமோத்தேயு சொல்றார். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து பவுல் தானே நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ உருக்கம் நிறைந்த இதயம் பவுலுக்கு இருந்தது. அவருடைய வார்த்தைகள் காரசாரமாக இருந்தாலும், அவருடைய பிரசங்கங்கள் காரசாரமாக இருந்தாலும், அவருடைய இதயம் உருக்கம் நிறைந்த இதயமாக இருந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நீண்டதொரு கடினமான கிறிஸ்துவ வாழ்க்கையை ஓடி முடித்து வயது முதிர்ந்தவராகவும் களைப்புற்றவராகவும் இருந்த சமயத்தில் தான் இந்த 2 தீமோத்தேயு எழுதப்பட்டது. ஒருவேளை இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதினார் என்று பார்ப்போமா? அவர் ரோம் நகரிலே மேமர்டைன் என்ற ஒரு சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறைச்சாலையில் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் மேல் தளத்தில் ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குமா. அவர் இருட்டிலேயே வாழ்ந்து அவர் மரித்தார். வேத வசனம் நமக்கு வாசிக்கும் பொழுது, அதனுடைய சூழ்நிலைகளை கற்று நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் தரும் என்பதனாலேயே இந்த காரியத்தை நாங்கள் உங்களிடத்தில் அறிவிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இருந்த சிறைச்சாலையில் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் அவருக்கு அந்த மேல் தளத்தில் சிறு துவாரத்தின் மூலமாக ஒரு வெளிச்சம் வருமா, அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, அவர் இருந்த அறை தண்ணீர் கசிந்து கொண்டிருந்த அறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது கழிவு நீர் மற்ற தண்ணீர்கள் மூலமாக அந்த அறையை எப்பொழுதும் கசிந்து கொண்டிருக்கும்படியாக செய்து விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருட்டு ஒரு புறம். இந்த சமயத்தில் அவர் அந்த அதிகாரிகளிடத்தில் அனுமதி கேட்டு அந்த கேண்டல் விளக்கில் அந்த வெளிச்சத்தில், எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் இந்த தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை அறிவுரையாக அவர் எழுதினார். தீமோத்தேயு, கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும்பா. இந்த நேரத்தில் பரிசுத்த பவுல் ஒரு ரோம குடிமகனாக இருந்தபடினாலே அவரை சிங்கங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்க முடியாது. இரண்டாவது, அவர் சிலுவையில் அறைய முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ரோம குடிமகன். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்களா அவர் சிங்கத்தில் அவர் பண்ண பிரசங்கத்தை கேட்டு அவர் செஞ்ச எழுப்புதலான காரியங்களை மற்றவர்கள் சொல்ல கேட்டு அந்த நீரோ மன்னன் கொதிப்படைந்து அவரை சிங்கங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாராம். அல்லது சிலுவையில் அறைந்து போட்டலாம் இயேசு கிறிஸ்துவ மாதிரியே.
ஆனால் அவர் ரோம குடிமகனாக இருந்ததுனால அந்த 2 காரியத்தை செய்யல. ஒரு காரியம், அவருடைய தலையை அவர்கள் சிரச்சேதம் செய்து விட்டார்கள். அந்த சிரச்சேதம் செய்வதற்கு முன்பாக எழுதப்பட்டது தான் இந்த அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தேசத்தில் இருக்கும், இந்த பூமியில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போஸ்தலருடைய சபை ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள் தொடங்கி கர்த்தருடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வரைக்கும் இருக்கிற காலத்தை குறித்து தான் பரிசுத்த பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களை குறித்து அவர் ஏற்கனவே ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே கூட சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் நாம் படிக்க கேட்க போகிறோம். குறிப்பாக முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, நாம் இப்பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் இப்பொழுது முதலாவது வாசிக்க கேட்போம். பைபிள். மேலும் எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் போதும். இப்படி நாம் படிக்கும் பொழுது, இதில் நாம் கவனிக்கும் பொழுது 19 விதமான கேரக்டர்ஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19 விதமான கேரக்டர்ஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியர் என்ற வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்துகிறார். தற்பிரியர், பணப்பிரியர், இன்னும் அநேக காரியங்களை வாசிக்கும் பொழுது தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களிலே மனிதர்கள் பிரியமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களிலே ஜனங்கள் பிரியமாக இருப்பார்கள். சுகபோக பிரியர், பணப்பிரியர், தற்பிரியர் என்று பல விஷயங்களிலே பைபிள் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை ஏன் இதை 19 விதமான கேரக்டரை இங்கே சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இதுவரைக்கும் அந்த 19 விதமான கேரக்டரில் இருக்கிற மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பார்த்து, இந்த மக்களுடைய செய்திகளை கேட்டு, இந்த மக்களுடைய சுபாவங்களை கற்றுக்கொண்டு, எப்படி இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி தவறுகளை செய்தார்களோ அதுபோல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட 19 விதமான இயல்புகளை கொண்டிருந்த மனிதர்களைப் போல இவர்களுடைய இயல்பும் மாறிவிடும் தீமோத்தேயு என்று சொல்லி தீமோத்தேயுவை குறித்து அவர் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையோடு அவர் பேசுகிறார். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலக வேண்டும் என்று கூட அவர் பேசுகிறார். ஒருவேளை நாம் யாரையும் விட்டு விலக முடியாது. அப்படி விலகினால் உலகத்தில் நாம் மாத்திரம்தான் இருப்போம். ஆனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. நீ சிலவற்றை விட்டு விலகி போக வேண்டும், விலகி போக வேண்டும். பரிசுத்த பவுல் அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கூட அவர் பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது நீ அவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று சொன்னவர், உன்னை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், உன்னை நீ பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு 2ஆம் அதிகாரத்தில்? சற்று 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? 17ஆம் வசனம். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும் இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று பரிசுத்த பவுல் எச்சரிக்கிறார். இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யுமா? நல்ல கவனிக்க அழைக்கப்படுகிறோம். ஜோடி சேர்க்கும். சாத்தான் தனியாக இருந்தான், அவனுக்கு ஒரு ஜோடி தேவை. அவனுக்கு முதல் ஜோடியை ஏவாள். அதனால தான் பரிசுத்த பவுல் அதை நினைவு கூர்ந்து கொரிந்தியரில் கூட பயப்படுறாரு. ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம்
அல்லேலூயா. ஒருவேளை அந்த சர்ப்பத்தினுடைய வேலை முடிஞ்சிடுச்சு, அது அங்கேயே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பவுலுக்கு தெரியும், அந்த சர்ப்பத்தின் ஆவி இன்னும் தேவ ஜனங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் செல்லக்கூடாதபடிக்கு அது அவர்களை தடுத்து நிறுத்தும் என்று பயத்தோடு அவர் எதற்கும் பயப்படாத பவுல் சொன்னாரு, இந்த ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் உங்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனதை விலகி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். ஆகவே இந்த சர்ப்பம் என்ன செய்யுமா, அது தந்திரமாக காரியங்களை செய்யும், அது இன்னொரு ஜோடியை அது சேர்க்கும். இங்கே தான் சொல்லப்படுது, இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். நான் சத்தியமான வார்த்தைகளை பேசுகிறேன், அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அரிப்பிளவு என்று சொன்னால் அநேக வேத எழுத்தாளர்கள் ஒரு புற்றுநோயை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புற்றுநோயினுடைய காரியங்கள் அரிப்பிளவு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சரீரத்திற்கு உடலுக்கு தேவையான இரத்தமும் சத்து நீரும் போகாமல் தடுக்கப்பட்டு அந்த பகுதி அழுகி துண்டிக்கப்படுகிற வரைக்கும் அந்த இரத்தத்தையும் சத்து நீரையும் அது தடுத்து விடுமா. தடுத்து விட்டால் மற்ற சதை பிரிவு எல்லாம் என்ன ஆகுமா, அழுகி அது நாற்றம் எடுத்து துண்டிக்கப்பட்டு அந்த சரீரத்தை வெட்டி எடுக்கப்பட்டு விடும். சாத்தானுடைய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை வெட்டி விட வேண்டும், தேவனுடைய சத்தியத்திலிருந்து நம்மை துண்டித்து விட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் மற்ற மனிதருடைய இயல்புகள் எனக்குள் வந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த இயல்புகள் வரும் என்றால் யார் மூலமாக வரும்? இமெனேயும் பிலேத்துவும் போன்ற மக்கள் மூலமாக எனக்கு வரும். ஆகவே இந்த கொடிய காலங்களிலே நாம் எல்லாம் பிரசங்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் சத்தியம் என்று எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் முடிவிலே தான் தெரியும் எது ஆவிக்குரியவைகள், எது ஆவிக்குரியவைகள் இல்லை என்று. ஆனால் தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அநேக பாத்திரங்கள் ஒரு வீட்டிலே இருக்கும். பொன்னும் வெள்ளியும் மரமும் கல்லுமான பாத்திரங்கள் இருக்கும், கனமுள்ளவைகள் இருக்கும், கனமில்லாதவைகள் இருக்கும். இந்த கனமுள்ளவைகள் தான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை. கனமில்லாதவைகள் இப்பொழுது நம்ம வாஸ்தவமே இமெனேயும் பிலேத்தும் என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு துர்போதனை உள்ள ஒரு காரியத்தை பிசாசானவன் கொண்டு வந்து விடுவான். விசேஷமாக பரிசுத்த பவுல் இங்கு 3 ஜோடிகளை குறிப்பிடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட்டு போவது யார் மூலமாகத்தான்? யாரோ ஒருவர் மூலமாக வஞ்சிக்கப்பட முடியும். அதுக்கு பலவிதமான பாவங்கள் நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திற்குள் நம்மை விழத்தழுவதற்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் ஜோடி சேர்க்கிற ஒரு ஆயுதம். நாம் இங்கே பார்த்தோம் இமெனேயும் பிலேத்து என்று பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆசியா நாட்டிலுள்ள யாவரும் அவர்களில் பிகலு எர்மகோனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். என்னை விட்டு விலகினார்கள் என்று என்ன செய்திருக்கிறாய்? அறிந்திருக்கிறாய். நல்ல கவனிக்க அழைக்கப்படுகிறோம். பிகலு எர்மகோனே முதலாய் என்னை விட்டு என்ன செஞ்சாங்களா? அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இங்க 2 பேரை அவர் அடையாளம் காட்டுறாரு. நம்ம ஏற்கனவே 2 பேரை பார்த்தோம். 3வது ஒரு ஆளை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபையில் அங்கம் வகித்து ஆண்டவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். எனக்குள் எப்படி இந்த 19 விதமான சுபாவங்கள் வந்துவிடும் என்று சொன்னால் எப்படி வந்துவிடும்? நாம் இப்படிப்பட்ட பிகலு எர்மகோனே, இமெனேயும் பிலேத்தும், எண்ணேயும் எம்பிரேயும், இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், சபையிலே சத்தியத்தை பேசினவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன
நல்ல மனிதர்களுடைய நல்ல சுபாவங்களை கெடுத்து போட்டு 19 விதமான இயல்புகளை உடையவர்களாய் அவர்களை மாற்றி நித்திய நரகத்துக்கு நேராக கொண்டு செல்வதுதான் இவருடைய வேலை. இவர்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். இவர்கள் மூலமாக இச்சையான காரியங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில நேரிடுகிறது. நமக்கு யோவான்ல பரிசுத்த யோவான் எழுதினாரு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இச்சை என்று சொல்லி 3 இச்சையான விஷயங்கள். ஆனால் இங்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த நாட்களிலே சபை ஒரு உபதேசத்தை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? நீடிய சாந்தத்தோடு நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கூட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னவர், அதற்கு கீழே ஒரு பகுதி இருக்கு, அதை வாசிக்க கேட்போம். எல்லா நீடிய சாந்தத்தோடும், எல்லா நீடிய சாந்தத்தோடும். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் விரும்புகிற காரியம் என்ன? உலகத்திலே சாத்தான் வஞ்சிக்கிறான். அவன் வஞ்சனையிலே அநேகர் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாம் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கேட்போம், என் மேல் ஒரு சாந்தமுள்ள ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. நான் டென்ஷன் ஆகிவிடக்கூடாது, நான் கடினமுள்ள ஒரு காரியத்தை செய்துவிடக்கூடாது. எப்படி ஆகிலும் ஆண்டவரே சிலரை அக்கினி நின்று இழுத்து விடுவதற்கு என்னை பயன்படுத்தும் என்று தேவனிடத்தில் கேட்போம். ஏனென்று சொன்னால், 4வது ஒரு இச்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்டோம், பிசாசானவனுடைய இச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசானவனுடைய இச்சை மனிதர்களுக்குள்ளுடைய இருதயத்திற்குள் நுழைந்து விடுகிறது. அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். 24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே, நல்லா கவனிங்க, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டது. தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே. இந்த இருதயத்துள்ள இச்சைகளை தான் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற இச்சைகளை கண்டுபிடிக்கிறவராயிருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போதும் சபைக்கு வரும்பொழுதும் எல்லா காரியங்களையும் வெளிப்படையாய் விட்டது போல தெரிந்தாலும் இருதயத்தில் இச்சைகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இச்சைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்க தயாராகிறான். இன்றைக்கு அந்த இச்சை நிறைவேறுமா, நாளைக்கு அந்த இச்சை நிறைவேறுமா, எனக்கு ஃப்ளூக்ல அந்த இச்சை கிடைக்காதா, அந்த இச்சையை நிறைவேற்ற முடியாதா? பாருங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இச்சை என்று நான் வாசிக்க கேட்டோமே. நான் இன்றைக்கு சொல்லப்பட்ட சாத்தானுடைய இச்சை. இந்த சாத்தானுடைய இச்சை ரோமர்க்கிடம் நிருபத்திலே ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அப்படியே நுழைந்து விட்டது. அதாவது சொல்லப்பட்ட தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே. அன்றைக்கு ஒரு மனிதன் சொந்த இச்சைகளில் கவரப்படுகிறான், சமுதாய இச்சைகளில் கவரப்படுகிறான். இன்றைக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்களுடைய காரியம் எங்களால் மீள முடியவில்லை, எங்களால் இவற்றை மேற்கொள்ள முடியவில்லை, எங்களால் இவைகளை நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள முடியவில்லை என்ற செய்தி தான் ஓலமிட்டு கொண்டிருக்கிறதே தவிர, பயங்கரமான புலம்பல்களும் அறைகூழல்களும் ஓலமிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களை மன்னியும் கர்த்தர் இந்த நாளில் ஆயத்தப்படுத்துகிறார் என்று விசுவாசியுங்கள். உங்களை மன்னியும் கர்த்தர் தயார்படுத்துகிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் இந்த நாட்களிலே எடுத்து பயன்படுத்துகிறார் என்று விசுவாசியுங்கள். இப்படிப்பட்ட இச்சைகளினாலே ஜனங்கள் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை விடுவித்து கொண்டு வருவதற்காக உங்களை மன்னியும் தேவன் நம்பி இருக்கிறார். பரிசுத்த பவுல் ரோமாபுரியில் இருக்கும் பொழுது இந்த ஜனங்களுடைய இயல்புகளை கண்டு அவர் அநேக காரியங்களை குறிப்பிடுகிறார். விசேஷமாக 23
பாவ இயல்புகளை பட்டியலிட்டு அவர் காண்பிக்கிறார். எல்லா இயல்புகளையும் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருந்தாலும் அவர்களை குறிப்பிட்ட 23 இயல்புகள், அந்த 23 இயல்புகளை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். 28 வாசிப்போம். ரோமர் 1:28 நாம் வாசிக்க கேட்போம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று போதுமான. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று ஏற்கனவே 23 இயல்புகளுடைய மக்களை குறித்து ரோமர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். இப்பொழுது கடைசி நேரத்தில் வந்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், அவர் மேமட்டன் சிறையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலுடைய தலை இன்றைக்கு வாங்கப்படும். ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வேளையில் கடைசி ஆசை என்னவென்று கேட்பார்கள் அல்லவா? அப்போ சொன்னார், எனக்கு கொஞ்சம் விளக்கம், எனக்கு தாளும் பெண்ணும் வேணும், நான் சில காரியங்களை எழுதணும். அந்த கடைசி புத்தகத்தை தீமோத்தேயுக்கு எழுதினார். அந்த தீமோத்தேயு தான் நீங்களும் நானும். என் அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, அந்த தீமோத்தேயு தான் நீங்களும் நானும். பவுல் அப்போஸ்தலன் தன் கைப்பட கடைசியாக எழுதின ஒரு காரியம், நீ ஜாக்கிரதையா இரு, கொடிய காலத்துக்குள்ளே நீ இருக்கிற, நீ சிலரை விட்டு விலகு, சிலரை விட்டு நீ விலகிவிடு என்று சொன்னால் சமாளிக்க முடியாத ஒரு கொடிய காலங்கள். வியாதியை கூட சமாளிச்சிட்டோம், இந்த பாவத்தை சமாளிக்க முடியாது தெரியுங்களா? பாவ சுபாவத்தை சமாளிக்க முடியாது தெரியுமா? அதுக்காக தான் தேவன் நம்மளை நம்பி இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் விசுவாசிகளை தேவன் இந்த நாட்களில் உருவாக்கி அவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அநேகரை கர்த்தர் தம்முடைய மந்தைக்குள் கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே அதில் 23 கேரக்டரில் இருக்கிற மக்களை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த 23 கேரக்டரில் இருக்கிற மக்களுடைய இயல்புகளை கிறிஸ்தவர்களுடைய இயல்புகளாய் மாறிவிடுமா? கிறிஸ்தவர்கள் நன்றாய் ஒழுக்கமாய் இருந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், தங்கள் வழியை பார்த்து நேரே போய்கொண்டிருந்த மனிதர்கள், இவர்களுடைய வாழ்க்கையும் அந்த 23 கேரக்டரில் சொல்லப்பட்டிருக்க அந்த இயல்புகளாய் மாறிவிடும். தீமோத்தேயு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயு கிட்ட பேசும்போது 19 இயல்புகளை குறித்து பேசுறாரு. 19 இயல்புகளில் நாம அநேக இயல்புகள் அந்த ரோமர் 1:23 நாம் வாசிக்க கேட்டோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கு. ஒருவேளை சின்ன விளக்கத்தோடு அதை நம்ம கேட்போமா? சின்ன விளக்கத்தோடு கேட்போம். முதலாவது, பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சில ஒவ்வொரு பகுதியாக நாம் இப்பொழுது பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் பொறுமையாக அந்த செய்தியை கேளுங்க. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இது கொடுத்ததுனால நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கணும், அதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இதை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். முதலாவது பார்க்கிறோம், தற்பிரியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் முற்றிலுமாக தமிழிலேயே இதை நான் பேசப் போகிறேன். தற்பிரியர் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு தன்னலம் கருதுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நலத்திலே அக்கறை கொள்வார்கள் மனிதர்கள். கடைசி நாட்களிலே பிறர் நலத்திலே அக்கறை கொள்ள மாட்டார்கள், தன் நலத்திலே அக்கறை கொள்வார்கள். அதுதான் தற்பிரியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த தன்னலம் உள்ள மக்கள் என்ன செய்வாங்களாம், அவர்களுக்கு தற்பெருமை வந்துவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பாவமே அதுதான், தற்பெருமை வந்துவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியத்தை வாசிப்போம். பணப்பிரியராயும், அதாவது பணத்தின் மேலே ஆசை கொள்ளுகிறவர்கள் அல்ல, பணத்தின் மீது பேராசை கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுவார்களாம். இதுவரைக்கும் பணத்தை குறித்து ஒருவேளை அவர்களுக்கு துச்சமாக நினைத்திருக்கலாம், அது வேண்டாம், அது எனக்கு இருக்கு. ஆனால் இந்த நாட்களிலே கொடிய காலத்திலே அவருடைய சுபாவம் எப்படி மாறிவிடுமா, அந்த பணத்தின் மீது பேராசை கொண்டவர்களாய் மாறிவிடுவார்கள் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பணத்தை திரட்டுவதிலே பெரிய ஆர்வம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சபைகளிலே இதை நாம் காண முடியும். சபை ஆராதனைகளில் விட்ட அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் கூட அநேகர் சபையை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாது இருக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னார். ஆகவே இங்கே சொல்ல பணப்பிரியர் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது அடுத்த காரியத்தை வாசிப்போம். வீம்புக்காரராயும், வீம்புக்காரர் அதாவது வீராப்பாய் பேசுவார்கள், அவர்கள் பெருமிதமாக பேசுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வீராப்பா பேசுவார்கள், பெருமிதம், எங்கள் நாவு எங்களுடையது என்று பேசுகிற மக்கள். அதுக்கப்புறம் அகந்தையுள்ளவர்களாயும், அதாவது ஆணவ போக்கு என்று எழுதப்பட்டு இருமாப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அகந்தை என்று சொன்னால் வேற ஒண்ணுமே இல்லை, அகந்தை இருமாப்பா இருப்பாங்க, இருதயத்தை டைட் பண்ணிக்குவாங்க, எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. இருமாப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது தூஷிக்கிறவர்களாயும், அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு தூஷிக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த தூஷிக்கிறவர்கள் என்றால் என்ன? தீயவைகளை குறித்து பேசுகிறவர்கள், தெய்வ நிந்தனை. இந்த நாட்கள் அதிகமாக கடவுளுக்கு கண்ணு இருக்கா, கடவுள் கண்ணு இருந்தா எங்க குடும்பத்தில் இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, தெய்வ நிந்தனை. தைரியமாக தேவனுக்கு விரோதமாய் பேசுவார்கள். தூஷிக்கிறவர் என்று சாதாரணமாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ நிந்தனை, தகாதவற்றை பேசுதல், பழித்துற்றுதல், ஏளனமாக பேசுதல், அவமானப்படுத்துகிற காரியங்கள். அதனால தான் சொல்லுவோம், பரிசுத்த வேதாகமத்து வசனத்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான், அவமானப்படுத்தக்கூடாது. எத்தனை கிண்டல் கேலி பிரசங்கத்தில் எந்த வசனத்தை இல்லையா மற்றவங்க படிக்க சொல்லும்போது எனக்கே பயமாக இருக்கும். ஊங்குட்டுறது எனக்கு பயமாக இருக்கும். அவங்க படிப்பாங்க, நான் ஊங்குட்டுறது எனக்கு சில நேரத்தில் பயமாக இருக்கும். கர்த்தருடைய வாஸ்தை எனக்குன்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அடுத்தது அப்படி கூட சொல்லக்கூடாதான். அது கர்த்தருடைய வசனம். ஏன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க கர்த்தர் என்று வந்தால் உடனடியாக போய் காலைல தான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்களாம், மறுபடியும் போய் குளிச்சுட்டு வந்து அந்த கர்த்தர் என்ற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சரி, அந்த வசனத்தில் இன்னொரு இடத்துல கர்த்தர் வந்தால் திரும்பவும் போய் என்ன செய்வாங்க, குளிச்சுட்டு வருவாங்க. அல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாக எழுதப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளுக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது, தூஷிக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர் என்று சொன்னார். முதலாவது காரியம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்த்து பேசுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தாய் தகப்பனை முதலாவது எதிர்த்து பேசுவார்கள். அவர்கள் தங்கள் கடமைகளிலே தவறுவார்கள். ஒரு பிள்ளைக்கு படிப்புனா அந்த படிப்பில் கவனமாக இருக்கணும், வேலைனா வேலை கவனமாக இருக்கணும், ஊழியனா ஊழியம் கவனமாக இருக்கணும். இந்த கடமையை தவறுதல் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத ஒரு செயல் என்று எழுதப்படும். மூன்றாவது சொல்லப்பது கட்டுப்படாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டுப்படாத 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கீழ்ப்படிதல் என்றால் என்னவென்று நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, தாய் தகப்பனுக்கு எதிர்த்து பேசுறது, உங்களுடைய கடமையை நீங்க செய்ய தவறுறது. மூன்றாவது கட்டுப்படாத ஒரு மிருகத்தை போல ஜீவிப்பது. இந்த 3 காரியங்களும் தாய் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ற காரியத்தை சொல்லப்பட்டது. அடுத்தது நன்றி அறியாதவர்களாயும், அதாவது செய் நன்றி அறியாதவர்கள், பாராட்ட தெரியாது. ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சானா அந்த நன்றியை முதலாவது மறக்கக்கூடாது, அதே நேரத்தில் அவங்கள பாராட்டம் என்ன செய்யக்கூடாது, தவறக்கூடாது. நம்ம அது தவறி இருந்தால் நம்ம போய் சரி செய்து கொள்ள முடியும். எத்தனோ நன்மைகளை என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ். ஒருவேளை நாள் தவறி போச்சா, ஒருவேளை அவங்க பர்த்டே எப்போன்னு பார்ப்போம், ஒருவேளை திருமண நாள் எப்போன்னு பார்ப்போம். அப்போ போயிட்டு நீங்கள் அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லலாமே. அடுத்தது பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். போதுமா, இங்கே சொல்ல புனிதமற்றவர், தெய்வ நிந்தனை செய்பவர், பணி விளக்கம் இல்லாதவர், மரியாதை இல்லாதவர் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்தம் இல்லாதவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி இருப்பாங்களாம், புனிதமற்ற காரியங்களில் அவங்களுக்கு ஈடுபட மாட்டாங்களாம். பைபிள் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு வாலிபனோ ஒரு புருஷனோ பைபிள் படிக்கலன்னு தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் ஏன் சிறைச்சாலைக்கு போனார்? அவர் பெரிய கூட்டத்தை ஆண்டவருக்காக கூட்டினார், பெரிய காரியத்தை செஞ்சார். ரோமர்கள் மாத்திரம் அடித்தாங்க இல்லை,
யூதர்கள் தான் அவங்கள ரொம்ப என்ன பண்ணாங்க. ஏன்? அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னார், அவங்கக்கிட்ட நேர்மையான காரியத்தை சொன்னார், உண்மையான காரியத்தை அவங்களுக்கு சொன்னார். வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்தால் நீங்கள் பரலோகம் வர முடியாதுன்னு சொன்னார். அதற்காக தான் அவர் அடித்தான். கடைசியில் ரோம சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது இப்படிப்பட்ட இயல்புகளை அவர் சேர்த்து எழுதுகிறார். நாம் தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். 3:3 சுபாவ அன்பில்லாதவர்களாயும். ரைட், இதுதான் சொல். கல் நெஞ்சம் படைத்தவர்கள், இரக்கமற்றவர்கள் என்று எழுதப்பட்டது. கல் நெஞ்சம் படைத்த சுபாவ அன்புன கல் நெஞ்சம், இரக்கமற்றவர்கள், இரக்கமில்லாத காரியங்களை அவர் செய்வார்கள். இணங்காதவர்களாயும். இணங்காதவர்கள் என்று சொன்னால் விட்டு கொடுக்காதவர்கள், சமாதானத்தை மறுக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சமாதானமே அவங்களுக்கு பிடிக்காது. நல்ல கவனி. இணங்காதவர்கள், இணங்காதவன் என்ன செய்வான்? மற்றவங்களோட சமாதானமாகவே மாட்டான். எத்தனை முறை சேர்த்து வச்சாலும் சமாதானம் ஆகவே மாட்டாங்க. நேற்று தினத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய கலெக்டர் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் கை கொடுக்குறான் இல்லைங்களா, அந்த கை கொடுக்கறத வச்சு அவங்களுடைய சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாமா, அவங்க எப்படிப்பட்ட நோக்கத்தோடு அவங்க கை கொடுக்குறாங்க என்பதை ஒரு கலெக்டர் நேற்று ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கை கொடுக்கறத வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? இணங்காத, சமாதானத்தை மறுக்கிறோம். சாவர வரைக்கும் அவங்களோட சண்டை தான் நமக்கு. இந்த கொரோனாவில் நிறைய பேர் சமாதானமாயிட்டாங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய குடும்பங்கள் சமாதானமாயிடுச்சு. வியாதிப்பட்டவங்க கூட நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை எனக்கு அப்போ வரட்டும் நான் சமாதானம் ஆயிடுறேன்னா அப்படிப்பட்ட சான்ஸ் கிடைக்கலாம், என்ன செய்யறது? ஆக இன்றைக்கு நமக்கு கொடுக்குற சான்ஸில் நம்ம எல்லாரோடும் நாம் இணக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இணங்காதவர் என்று சொன்னால் விட்டு கொடுக்காதவர், சமாதானத்தை மறுக்கிறவர் என்று அர்த்தம். அடுத்தது அவதூறு செய்கிறவர்களாயும். நாம் வேத வசனத்தை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு பெரிய காரியம் என்று நினைக்காது. இது பைபிள் வசனம் தான், பைபிள் செய்தி தான். இது அவதூறு, தவறானதும் கெட்ட நோக்கமுடையதுமான செய்தியை பரப்புகிறவர்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். தவறானதும் கெட்ட நோக்கமுடையதுமான செய்தியை பரப்புவார்கள். இதுதான் அவதூறு செய்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சபையில் இருக்கிற மக்கள் அல்ல, உலகத்தார். ரோமாபுரியிலே பவுல் கண்டுபிடிச்ச மக்கள். இவர்களுடைய இயல்பு சபையில் இருக்கிற மக்களும் இப்படிப்பட்ட இயல்புடையவர்களாக என்ன பண்ணிட்டாங்களாம், இப்போ மாறிட்டாங்கன்னு வேதனைப்படுறாரு. ஆகவே நாம் தவறானதும் கெட்ட நோக்கமுடையமான செய்திகளை பரப்பாமல் இருப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்தது இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும். கட்டுக்கடங்காத வெறி கொண்டவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று எழுதவர். கட்டுக்கடங்காத வெறி கொண்டவர்கள். குடிக்கணும்னா கண்டிப்பாக குடிக்கணும், இதை செய்யணும், இதை செய்யணும், அதுங்க ஓடணும்னா ஓடணும். கட்டுக்கடங்காத ஒரு மக்களாக மனுஷர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் காளை படங்கள் எல்லாம் அது பார்த்தா கட்டுக்கடங்காது. அந்த காளையை அடக்கற முடியாது. நிறைய பாருங்க, இன்னைக்கு வண்டிலையும் பைக்லையும் கார்லையும் காலப்படம் அப்படின்னா அடங்காதவன் என்று அர்த்தம். அடங்காத ஒரு காரியம், கட்டுக்கடங்காத வெறி கொண்டவர்கள். இது ஒரு நாள் என்ன செய்யும் என்று கடைசியாக நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சுபாவங்களாக இருந்தால் என்ன செய்யணும் என்று பார்க்கலாம். அடுத்தது கொடுமை உள்ளவர்களாயும். கொடுமை உள்ளவர்களா காட்டு மிராண்டித்தனமானவர்கள், ஒழுங்கில்லாதவர்கள். காட்டு மிராண்டித்தனம், காட்டு மிராண்டித்தனம் என்று சொன்னால் காட்டில் இருக்கிற மிருகங்களுடைய குணங்கள். அது மாத்திரமல்ல, ஒழுங்கு. ஒரு 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 வீடு என்றால் ஒழுங்கு, ஒரு பள்ளிக்கூடம் என்றால் ஒழுங்கு, சபை என்றால் ஒழுங்கு. ஒரு காட்டு மிராண்டித்தனம்னா இந்த ஒழுங்கு இல்லாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு நல்லவரையும் நன்மையானதையும் பகைக்கிறவர்கள், நன்மை எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்க்கிறவர்கள். நல்லோரை பகைக்கிறவர்கள். பாருங்க, நல்லோரை ஏன் பகைக்கணும்? அவங்க எதுவும் செய்யலை, எதுவும் பேசலை, ஆனால் ஏன் பகைக்கணும்? அவன் நல்லவனாக இருக்கிறானே, அவன் காசு சேர்த்து வச்சிருக்கானே, அவன் குடிக்கலையே, அவன் ஒழுக்கமாக இருக்கிறானே, ஒழுங்காக இருக்கிறானே. இதுவே உலகத்தில் நிறைய பேருக்கு என்ன செய்யலை, பிடிக்கல. அப்போ நல்லோரை பகைக்கிறவளாயும் இருப்பார்கள், துரோகிகளாயும். நயவஞ்சகம் காட்டி கொடுப்பது. நிறைய விஷயங்களில் கர்த்தர் நம்மளை காட்டி கொடுக்கல. ஆகவே நம்மளும் பிறர் என்ன செய்யணும், காட்டி கொடுக்காமல் இருக்கணும். என்ன நம்ம அப்படி செஞ்சிட போகிறோம், காட்டி கொடுக்காமல் வாழ்ந்து இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். பைபிளில் துரோகிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்து துணிகரம் உள்ளவர்களாயும். துணிகரம் உள்ளவர்களா முரட்டு குணமானவர்கள், பிடிவாதம் உள்ளவர்கள், மூர்க்க குணமுள்ளவர்கள் என்று. பிடிவாதம், சின்ன சின்ன விஷயத்தில் கூட பிடிவாதம். துணிகரம் உள்ளவர்கள். நம் சிறு பிராயம் முதலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் கற்றுக் கொடுப்போம். இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் நீ பிடிவாதமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, தப்பு. அது இருமாப்புள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருமாப்புள்ளவர்களாயும்.
இருமாப்புகள் சொன்னால் தற்செருக்குரியவர்கள், வெற்று பேச்சு வீரர். இருமாப்புனா நம்ம ஏற்கனவே இன்னொரு இடத்துல கூட பார்த்தோம். நம்ம இருமாப்பு அகந்தையுள்ளவர்களை குறித்து பார்த்தோம். அகந்தையுள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் ஒரே காரியம், வெற்று பேச்சு. இப்படிப்பட்ட குணங்கள் உலகத்து மக்களிடத்தில் இருக்கிறது. நாம் அதை விட்டு விலக வேண்டும். தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், இங்கு சொல்லப்படுகிறது தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இதுதான் கடைசி இல்லைங்களா? என்ன ஒன்று இருக்கு, என்ன அதை வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கருளாயும் இருப்பார்கள். நாம் இப்பொழுது தொடர்ந்து கவனிப்போம். இந்த 19 விஷயங்களை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்றாரு, கடைசி காரியத்தை சொல்றாரு, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் என்று வாசித்தோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை, இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு காரியம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவ பக்தி உள்ளவர்களைப் போல போலியாக நடித்து வல்லமை இல்லாதவர்களாக இருக்கிற மக்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு வல்லமை இல்லாத மக்கள் என்று சொல்லி மொஃபட் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியை போல இருந்து கொண்டு அந்த வல்லமையான வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள், வாழ முடியாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் விட்டு தேவ ஜனம் விலக வேண்டும் என்று நமக்கு புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவர்களெல்லாம் விட்டு விலகி தன்னை சுத்திகரித்துக் கொண்ட பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம ஒழுக்கமுள்ளவர்களா நல்லவர்களா இருந்தா 2 பேரா ஜோடி ஜோடியா வருவாங்க. ஏவாளை வஞ்சித்த அந்த பாம்பு எப்படி வந்தது? அதுக்கு ஜோடி கிடையாது. யார் தேவை? ஏவாள் தேவை. பெகல்லு எர்மகனே இல்லையா? அப்புறம் என்னையும் எம்பிரேயும், கர்த்தருடைய நாமத்திற்கு சொல், என்னையும் எம்பிரேயும் என்று பார்த்தோம். அப்புறம் இன்னொருத்தர் வாஸ்தவம், இன்னொருத்தர் 2 பேர் வாஸ்தவன். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 3:17. இமனையும் பிளேத்து பாருங்க, ஜோடி ஜோடியா. என் அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எல்லாரும் வேதத்தை கற்று தேறி இருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் நம்மை இந்த 19 சுபாவத்துக்குள்ளாக தள்ளி விடுவார்கள். அடுத்தது இவர்கள் என்ன செய்வார்களா? இவர்களை குறித்து என்ன பைபிள் சொல்லுது என்று சொன்னா, இவங்க என்ன செய்வாங்களாம்? ஒருபோதும் கற்றறியாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே துணிவாய் நுழைவார்கள். இதற்கு மறுபடியுமாய் பாம்பை குறித்து சொல்லுகிறார்கள். பாம்பு ஒரு வீட்டிற்கு வரும்போது யாருக்கும் தெரியாது. ஒரு சிங்கம் வந்தால் கண்டுபிடித்து விடலாம், ஒரு பாம்பு வந்தால் யாருக்கும் தெரியாது. ஆகவே நம்முடைய வீடுகளை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற ஒரு வீடாக இருக்க வேண்டும். மற்றவர்களை தயவு செய்து, இந்த கொரோனா காலத்திலே அநேக ஊழியர்களை இழந்து போயிருக்கிறோம், அநேக விசுவாசிகளை, நல்ல விசுவாசிகளை இழந்து போயிருக்கிறோம். என் அன்பான விசுவாச மக்களே, நம்முடைய வீடுகளிலே துணிகரமாக யாரையும் உள்ளே நுழைய அனுமதிக்காதீர்கள். இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களை அனுமதிக்காதிருங்கள். இது நான் பேசுற வார்த்தை இல்ல. பரிசுத்த பவுல் அநேக வருடங்களுக்கு முன்பாக தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லும்போது எழுதினார். கிபி 66 முதல் 68 வரை ஒருவேளை பரிசுத்த பவுல் கொல்லப்பட்டிருக்க கூடும். முதல் நூற்றாண்டிலே எழுதின அந்த மனிதன் இந்த கடைசி நாட்கள் எழுதினார். உங்க வீட்டுல சேர்க்கிற ஆளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஏன் பிரதர் சேர்க்க கூடாதானா? அந்த ஆவி நம்ம வீட்டுல யாரையாவது தொற்றுறையா? சபையில வந்தா நாங்க பார்த்துக்குவோம். அதனாலதான் எல்லா மூப்பர்களை ஆங்காங்க நிற்க வைத்து ஜெபிக்க சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அதற்காக தான். ஒரே ஒரு காரணம், அது எல்லாம் ஜெப ஆவியோடு ஆங்காங்க நின்று கொண்டிருங்கள் என்று சொல்வது எதற்காக? சபையில ஆவிகள் உள்ளே நுழையும், பலவிதமான ஆவிகள் உள்ளே நுழையும். யார் அதற்கு இடம் கொடுக்கிறார்களோ அது அவர்களை அது என்ன செய்யும்? அது மேற்கொண்டு விடும். பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 19 குணமுள்ள மக்கள் என்ன செய்வாங்களா?
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. யார் வீட்லயாவது பொம்பளைங்க இருந்தா அந்த வீட்டுல நுழைஞ்சிருவாங்க, பொம்பளை பசங்க இருந்தா அந்த வீட்டுல நுழைஞ்சிருவாங்க. ஒருவேளை இதை யோசிக்கும் போது திடீர்னு ஒரு பரிசுத்தவான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார், பாம்பிற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாம்பின் அசைவையும் இசைவையும் இந்த வசனம் நோக்குகிறது என்று சொல்லும்போது பரிசுத்த பவுல் பயப்படுறாரு. நான் என்னதான் சபையில கத்துனாலும் நீங்க யாரோ உபதேசம் தெரியாதவங்க வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்றீங்களே, அவங்க செய்தியெல்லாம் கேட்கறீங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி விடுறீங்களே, அவங்களுடைய காரியங்களை நீங்க நம்புறீங்களே, சபையில உங்களுக்கு சொல்லப்படுகிற விசுவாசத்தை விட்டுறீங்களே, பரிசுத்தத்தை விட்டுறீங்களே, உண்மையை விட்டுறீங்களே, யாரோ ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு செய்கிற காரியங்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப பயப்படுறாரு. அவர் பயப்படுறாரு. ஒருவேளை இப்படிப்பட்ட உங்களுடைய காரியம் ஒரு நாள் என்ன செய்யுமா, அது வெளியரங்கமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளியரங்கமாகும். மனிதன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். கடைசி நாட்களில் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக அநேகருடைய தவறுகள் வெளியே வரும். அநேகருடைய தவறான இயல்புகள், தவறான சுபாவங்கள் கண்டிப்பாக வெளியே வரும். ஆகவே அவர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே நம்முடைய உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும். நம்ம பத்திரமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், பத்திரமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இன்றைக்கு உங்களையும் என்னையும் வாழ்வதற்கு தேவன் அழைக்கிறார். அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சாவறதுக்கு முன்னாடி எழுதினார்னா தீமோத்தேயு எப்படி கடைபிடிச்சிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. அதே மாதிரி சாவறதுக்கு முன்னாடி எனக்கு புத்தி சொல்றாரு, உங்களுக்கு புத்தி சொல்றாரு. நம்ம எல்லாரையும் நான் நினைச்சேன் இதை விட்டு விலகாம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ அவைகளை விட்டு விலகி உன்னை சுத்திகரித்துக் கொள். யாருக்கு என்ன நடக்கும், பூமியில என்ன ஆபத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. என்ன காலங்கள் இனி நாம் சந்திக்க போறோம் யாருக்கும் தெரியாது. நாம சுத்திகரித்துக் கொள்வோமா? எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே 19 விதமான காரியங்கள் எனக்குள்ள இருந்தா நான் விட்டுறேன் ஆண்டவரே. ஒருவேளை என் மரணத்தின் போது நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன், எனக்கு டைம் கிடைச்சா. அப்போ இந்த சுபாவங்கள் இருந்தா நான் யாருக்காகவும் ஜெபிக்காம, என் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்காம, எனக்காக ஜெபிச்சு டைமை நான் எடுத்துக்குவேன் ஏசப்பா. ஆனா இன்னைக்கு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இன்னைக்கே அதை விட்டுற முடியா, என்னை உந்தி தள்ளுறீங்க ஏசப்பா. நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில எப்படி இருக்க வேண்டும், வீடுகளிலேயும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல புத்திமதியை எங்களுக்கு சொல்லுகிறீர். பவுல் யார், நாங்கள் யார்? அவர் சொன்ன அந்த புத்திமதியை மனதார ஏற்றுக்கொள்றோம் கர்த்தா, மனதார ஏற்றுக்கொள்றோம். நான் விட்டு விலக வேண்டியவர்களை விட்டு விட்டுறோம் கர்த்தா. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அநேகர் ஆண்டவரே மயக்கத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க எங்கள் மேல அந்த வலிமையான அபிஷேகத்தை இந்த கால வேளையில ஊற்றும் ராஜா. அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. புருஷர்களையும் ஸ்திரீகளையும் வாலிபர்களையும் பார்க்கும் போது கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டவரே. யார் விடுவிப்பார்கள் ஆண்டவரே? யார் விடுவிப்பார்? எங்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்கள் சபையை அனுப்பும் என்று கண்ணீரோடு இந்த கால வேளையில மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பவுல் மரிப்பதற்கு முன்பாக மேமற்றேன் என்ற ஒரு சிறைச்சாலையிலே ரோம் நகரிலே தீமோத்தேயுவுக்கு கொடுத்த கடைசி அறிவுரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தவானுடைய கடைசி வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை விட்டு விலகும்படி சொல்லியிருக்கிறார். நாங்கள் விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவரே இப்படிப்பட்ட நற்போதனைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் விட்டு விலகி நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ளவும், அநேகரை இந்த பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தவும் உதவி செய்யும். அநேகர் சொல்றாங்க, முதல் கொரோனா அலையில பார்த்தவர்களை 2ஆம் அலையில பார்க்க முடியவில்லை, 2ஆம் அலையிலே பார்க்கிறவர்களை 3ஆம் அலையிலே பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்காக நாங்கள் பயப்படவில்லை, அந்த சம்பவங்களுக்காக நாங்கள் பயப்படவில்லை. ஒன்றே ஒன்று, ஒரு வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. சமாளிக்க முடியாத கொடிய காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாக இருந்து ஆண்டவரே நாங்கள் விட்டு விலக வேண்டியவைகளிலிருந்து விலகி பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொண்டு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். சத்தியத்தை கேட்ட யாவரையும் நீர் அப்படியாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.